சூரியன் மேலே ஏற ஏற இருளோட சேர்ந்து பனியும் மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா எனக்கு சீக்கிரமாக காப்பி போட்டு கொடுமா, நான் தோட்டத்துக்கு போகணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் எழுந்திக்காம தூங்கிட்டு தான் இருந்தாங்க. காப்பியை குடிச்சிட்டு அவங்க அப்பா தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோ எழுந்திருச்சு மணியை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டாப்புல. ஏன்னா அவனோட தங்கச்சி கண்டிப்பாக அவனுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு தோட்டத்தில் இருக்கிற விலங்குகளோட விளையாட போயிருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோ இப்போ தன்னோட அம்மா கிட்ட எதையோ கேட்க தயங்கியபடி நின்றுட்டு இருந்தார் கிச்சனில். அம்மா, நான் இந்த லீவுக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, அப்பா வந்ததும் கூட்டிட்டு போக சொல்றேன். இல்லம்மா, நான் தனியா பஸ்ல போயிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சந்தோஷம் துள்ளி குதிச்சு வேக வேகமாக தயாராகி பஸ் ஸ்டாண்டில் போய் காத்துட்டு இருந்தார் பஸ்ஸுக்காக. காத்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே எதிர்பார்த்தபடி மாமா ஊருக்கு போகிற பஸ் வந்துச்சு. கண்டக்டர் கிட்ட டிக்கெட்டை எடுத்துட்டு நம்ம பையன் இதுவோ தேடிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக. கடைசியாக அவன் ஆசைப்பட்ட சீட் கிடச்சிச்சு. ஆமாங்க, நம்ம எல்லாரையும் போல் ஜன்னலோர சீட் தான். அதில் உக்காந்துட்டு சந்தோஷமாக பயணத்தை ஆரம்பித்தான். என்னதான் அந்த பாதை அவனுக்கு பழக்கப்பட்டதாக இருந்தாலும் பஸ்ஸில் பயணிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாகவும் புதுமையாகவும் இருந்துச்சு. வயல்வெளி நிறைஞ்ச குளம் ஆலமரம்னு தன்னோட ஊரை ரசிச்சுக்கிட்டே போனதில் ஆற்றுப்பாலம் வந்ததே தெரியலை. ஆற்றை போலவே நம்மளுடைய ஆற்றுப்பாலமும் ரொம்பவே பெருசு. ஆற்றோட ஒரு பக்கத்தில் வளர்ந்திருந்த பெரிய பெரிய மரங்களும் செடி கொடிகளும் ஒரு காடு போல் காட்சியளிச்சிச்சு. மரங்களோட அசைவையும் நீரோட்டத்தையும் பார்க்கும்போது நம்ம ஹீரோ மனசில் ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. அதை வார்த்தையால் சொல்ல முடியல. திடீர்னு ஆச்சரியத்தில் நம்ம ஹீரோவோட கண்கள் பெருசாகிடுச்சு. ஏன்னா அவன் ஒரு மானை பார்த்துட்டான். கண்ணிமைக்கு நேரத்தில் மரங்களுக்கு நடுவே இருந்து ஒரு மான் வேகமாக ஓடி வந்து டக்குன்னு நின்று தண்ணியவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. மெதுவாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முதல்ல வேகமாக தண்ணியிலேருந்து சீறிக்கிட்டு மானை பிடிக்க வந்துச்சு. நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்துட்டான். நீங்களும் பயந்துட்டீங்க தானே? ஆனால் மானம் வேகமாக ரொம்ப வேகமாக அங்கே இருந்து பாஞ்சு மரங்களுக்கு நடுவில் ஓடி மறைஞ்சு போயிடுச்சு. இந்த காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ போன பஸ்ஸு ஆற்றுப்பாலத்தை கடந்து சாலையை தொட்டுடுச்சு. அந்த சாலையோ ஒரு தேசிய நெடுஞ்சாலை. ரொம்ப பரபரப்பாகவும் அகலமாகவும் இருந்துச்சு. பேருந்துகளும் லாரிகளும் ரெண்டு பக்கமும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருந்தன. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில்லுன்னு அடித்த காற்று நம்ம ஹீரோவோட முகத்தில் பட்டு அவனை அப்படியே தண்ணியில் மறந்து தூங்குற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. பஸ் கண்டக்டர் அவனை எழுப்பி விட்டாங்க. அப்போ தான் உணர்ந்தான் நாம் இப்போ இறங்கணுன்றதையே. பஸ் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பஸ்ஸை விட்டு இறங்கி மாமாவுக்காக காத்திருந்தான். மாமாவை பார்த்ததும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டான் நம்ம ஹீரோ. இந்த பையனை உங்களுக்கும் பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.